ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஃபே நிலோஃபர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் அந்த லேட்ரல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஸ் பண்ணிட்டோம். மியாப்பூர் கிராஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்தில் இருக்கோம். ஸோ ஹைதராபாத்தில் எங்கே போக போகிறோன்னா இன்றைக்கி ஹைடெக் சிட்டின்ற ஏரியாவுக்கு போக போகிறோம். ஸோ ஹைடெக் சிட்டி அப்படின்றது என்னென்னா லைக் ஐடி கம்பெனிஸ் நிறைய லைக் ஐடி கம்பெனிஸே நிறையா இருக்குது அங்கே. யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஹைடெக் சிட்டினா என்னென்னு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் லைக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹப் ஆஃப் த ஹைதராபாத். இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்கோம்னா கரண்ட்லி நம்ம வந்து பாஜ்பள்ளி மியாப்பூர் ரோடு அங்கே இருக்கோம். ஸோ ஹைடெக் சிட்டி போகணும்னா லைக் தெர் ஆர் மெனி வேஸ், எப்படி வேணாலும் போகலாம். நம்ம இப்போ இன்றைக்கி எப்படி போக போகிறோம்னா பாஜ்பள்ளி ரோட்லேருந்து மியாப்பூர் கிராஸ் பண்ணி, மியாப்பூர்லேருந்து ஆல்வின் கிராஸ் பண்ணி கொண்டாப்பூர் ரோடு வழியாக போய் ஹைடெக் சிட்டிக்கு போக போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ சி ஹவு த ரோட்ஸ் அண்ட் எப்படி இருக்குது அண்ட் வில் டிஸ்கஸ் வைல் எப்படி போகும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு ஹைதராபாத் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் லைக் யூ கேன் சி த முக்கியமான பிளேசஸ் என்னென்ன இருக்குது ஹைதராபாத்தில் பைக் ரைட் பார்க்கலாம். அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ அதர் பிளேலிஸ்ட் கால்ட் ஹைதராபாத் மால்ஸ், பார்க்ஸ், எவ்ரி திங். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் திஸ் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பிளேஸ் போகணும் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் எனக்கு நல்லா டிஸ்கவர் பண்ணுறதுக்கு, இல்லை எங்கே போகணும்னு சொன்னீங்கன்னா அதை கரெக்டாக வந்து பார்த்து அந்த பிளேசஸ் போய் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பேன். ஸோ கம் லெட்ஸ் கோ. ஸோ நான் இப்போ வந்து டைம் 3 எக்ஸாக்டாக வந்து 3:55 ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு 30 to 40 minutes. பட் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம் எப்படி டிராஃபிக் இருக்குன்னு. இங்கே இப்போ தான் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோட். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹைடெக் சிட்டி ரோடு வந்து ஐ திங்க் சூப்பராக இருக்கும். தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஹைடெக் சிட்டிஸ் இன் ஹைதராபாத் லைக் மெயின் இண்டஸ்ட்ரியல் அதனால. ஸோ அங்கே ஏதாவது ரோடு ப்ராப்ளம்ஸு எதாவது இருந்தால் சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் இந்த ரெசிடென்டல் ஏரியாஸ் இருக்கிறதுனால வந்து ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறாங்க. பார்ப்போம். அண்ட் இப்போ டைம் கரெக்டாக வந்து 3:45ன்றனால மெனி ஸ்கூல்ஸ் வேன்ஸ் எல்லாமே வந்து ரோட் பிளாக்ஸ் பண்ணிட்டு நிற்பாங்க. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரோட்ஸ் வந்து எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் அந்த பீப்புள் வந்து கொஞ்சம் பார்த்து அதை இது பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ரோட் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து ரோடு வந்து பிளாக் ஆகி கிடக்குது. பார்ப்போம். எல்லாம் ஸ்கூல் வேன்ஸ் வந்து ரோட் பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படியும் லைனாக வந்து ஸ்கூல் வேன்ஸ் ரோட் பிளாக் ஆகி நிற்கும். லைக் இது நான் வந்து சென்னையில் இருந்திருக்கேன். ஸோ சென்னையில் எப்படின்னா லைக் தாம்பரம் ரோட்லேருந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி ரோட் இருக்கோம் பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் திஸ் முடிச்சூர் ரோட்லேருந்து வர மாதிரி. ஸோ அந்த ரோட்லாம் இப்படி தான் இருக்கும். எனக்கு பல டைம் வந்து ஞாபகம் வரும். ஸோ நான் ஹைதராபாத் வந்து 3 years ஆச்சு. So in the 3 years, like I see major development in Hyderabad, even in IT hub, and still they are developing. Nalla develop பண்றாங்க compared to other. See Bangalore, I don't want to compare it because Bangalore வந்து already நிறைய developed city அது. So நான் வந்து சென்னையில் இருந்ததுனால ஸோ ஐம் ஜஸ்ட் கம்பேரிங் வித் சென்னை. ஸோ சென்னை குறை சொல்ல முடியாது. At the same time, like we need to see other cities also, and other cities வச்சு கூட நம்ம வந்து நம்ம சிட்டிஸ் இன்னும் டெவலப் பண்ணணும், எந்த இதில் டெவலப் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும், அதை ஒரு ஐடியா கொடுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து மியாப்பூர் போயிட்டுருக்கோம். ஸோ மியாப்பூர் இஸ் த மெயின் சிட்டி, லைக் மெயின், அதாவது இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் ரோடு இந்த சென்ஸ் லைக் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் தான் 4 இன்டர்செக்ஷன்ஸ் 3 இன்டர்செக்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ மியாப்பூர் ஒரு இன்டர்செக்ஷன் அண்ட் அடுத்து மியாப்பூர் போனால் அல்வின் எக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு இன்டர்செக்ஷன். இப்போதான் வந்து ட்ரை சீசன் முடிஞ்சு மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஸ்டில் அவ்வளோ மான்சூன் ஹிட் ஆகலை. ஸோ லாஸ்ட் இயர் சரியான மான்சூன் ஹிட் ஆகி டெய்லி மழை தான் தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மழையே அவ்வளோ இல்லை. யூ கேன் சி த லிட்டில் பிட் ட்ரை பிளேசஸ். ஸோ என் ஃப்ரண்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு க்ரீன் கலர் பஸ்ஸஸ், லைக் இது வந்து இவி பஸ். ஸோ ஹைதராபாத்தில் லைக் there are 3 types of buses இருக்குது. இந்த க்ரீன் கலர் ஏசி பஸ், க்ரீன் கலர் நான் ஏசி, அண்ட் நார்மலாக நீங்கள் பார்க்குற ப்ளூ கலர் பஸ்ஸஸ். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹைதராபாத், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ தான் வந்து பேட்ச் போட்டுட்ருக்காங்க ஒரு இதுலேயும். இதெல்லாம் முன்னாடி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரோடு. பட் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகும் இந்த ஏரியா. ஸோ காலையில் ஆஃபீஸ் டைம்ஸ்லாம் வந்து இந்த இங்கேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சுன்னா மியாப்பூர் எக்ஸ் ரோடு வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்கும். அண்ட் யூ கேன் சி ஸ்கூல் பஸ்ஸஸ், காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகிறதுனால செம்ம டிராஃபிக் ஆகுது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அண்ட் ஹியர் இங்கெல்லாம் வந்து ஏதாவது இடிச்சிட்டாங்க, ஸோ நம்ம போய் இடிச்சிட்டோம் அவங்க போய் இடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இங்கே பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இறங்கி ஒரே சண்டை தான், அடிக்க தான் வந்துடுவாங்க. நம்ம ஒரு மாதிரி வாய் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் பெட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணுறது கரெக்டாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத அடிதடி சண்டை தான் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நான் பார்ப்பேன். இறங்கி அடித்து மழை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஐ நெவர் saw that in சென்னை. ஸோ சென்னையில் திட்டுவாங்க, போயா வாயான்னுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, சமாதானமாக போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே எடுத்தோன்னு அடிக்க வருவாங்க. அது ஏன்னு தெரியல, அவ்வளோ கோவம் வருது இவங்களுக்கெல்லாம். பட் நம்ம யாருக்கும் போகிறதில்ல, யார் சண்டைக்கும் போகிறதில்ல. நம்ம கரெக்டாக ஓட்டிக்கிட்டா நமக்கு சேஃப்.
ஸோ இங்கே ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே யூடர்ன்ஸ் வச்சுருப்பாங்க, எந்த சிக்னல்ஸ் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஸோ எவ்ரிவேர் யூ கேன் சி த யூடர்ன்ஸ். ஸோ அது ஒரு சில இடத்துல அது ஈஸியாக இருக்கும், ஒரு சில இடத்துல அந்த யூடர்னே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் யூடர்ன் கிட்டலாம் போக மாட்டாங்க, மெயின் நடு ரோட்டில் நின்றுட்டு யூடர்னுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நடு ரோட்டில் நிற்கும் போது பின்னாடி வரவங்களுக்கும் அது வந்து டிராஃபிக்காகவே ஸ்டக்காகி நிற்கும். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது யூடர்னால. இங்கே பாங்க, இன்னும் இந்த ரோட்டெல்லாம் அப்படியே பேட்ச் பேட்சாக தான் இருக்கும். ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் இந்த ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ்ஸஸ்லாம் வந்து இந்த டைம் தான் வராங்க, அதனால டிராஃபிக் சரியான டிராஃபிக்காக இருக்குது. பட் பார்ப்போம். ஸோ மியாப்பூர் வந்து மெட்ரோ, ஸோ தேர் இஸ் அ மெட்ரோ ஸ்டேஷன் இன் மியாப்பூர். இது மெட்ரோ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கனெக்டிவிட்டி இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பட்டான்செரு ஏர்போர்ட், ராய்புரத்துலேருந்து ஏர்போர்ட், பட் அது இன்னும் வரதுக்கு 5+ years ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஸ்டார்டிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சென்னை ஜிஎஸ்டி ரோட் மாதிரி இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி ரோட் இங்கேருந்து தானே லைக் மீனம்பாக்கம் மெட்ரோலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி, ஸோ அதே ஒரு ஃபீல் கொடுக்கும், ஜிஎஸ்டி ரோட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம மியாப்பூர் ரோடு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து முன்னாடி லெஃப்ட் எடுத்தது தான் வந்து எக்ஸ் ரோட். ஸோ இந்த எக்ஸ் ரோடை நம்ம க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு பெஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போனால் சிக்னல், அதுலேயே வந்து கொஞ்சம் லெஃப்ட் வந்து பஸ் ஸ்டாப்க்கு. ஸோ பஸ்ஸஸ், கார் போகும், ஆக்சுவலி அது பஸ் தான் போகணும். ஸோ இவங்க எல்லாம் காரை போவாங்க. ஸோ பஸ் என்ன பண்ணும், பஸ் ஸ்டாப்பில் பண்ணிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக போவாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ரெண்டாக பிரிச்சுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க சிக்னல் நிற்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக போகலாம். அப்புறம் இப்போ அந்த சைடு இருக்கவங்க ரைட்டாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஈஸி வே, க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஈஸி வேயாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப டிராஃபிக் ஆகும். ஒரு சில டைம்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போய் நிற்பாங்க. இப்போ நம்ம மியாப்பூர் கிராஸ் பண்ணிட்டோம். மியாப்பூர் கிராஸ் பண்ணி அல்வின் எக்ஸ் ரீச் ஆக போகிறோம். நேற்று இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் வர சொன்னாங்க. ஸோ ஒரு கிளியர் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஆப்போசிட்டில் வந்த கார் போய் ஆப்போசிட்டில் கிராஷ் ஆகி, பஸ்ஸில் கிராஷ் ஆகி, டிரைவர் சேஃப். பட் இதெல்லாம் அண்ட் யூ கேன் சி த மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இங்கே. ஸோ அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்ரோ வந்துச்சுன்னா நல்லா கனெக்டிவிட்டி இருக்கும், டிராஃபிக் கம்மியாகும். ஆனால் எப்படி யூட்டர்ன் எடுக்கிறாங்க, எந்த மாதிரி யூட்டர்ன் எடுக்கணும்னு கூட தெரியல. சடனாக உள்ள வருவாங்க. எல்லா இடத்துலையும் தான் அப்படி தான் இருக்குது. லேன் கிராஸ் பண்ணுறது சொல்லாமல் கிராஸ் பண்ணுவாங்க, இண்டிகேட்டர் போடாமல் கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்து தான் போகணும். அண்ட் த வாஸ்ட் பார்ட், ஆட்டோ டிரைவர்ஸ் எவரிவேர். ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து சடனாக லெஃப்ட் எடுப்பாங்க இங்கெல்லாம். ஸோ இதுதான் அல்வின் எக்ஸ் இன்டர்செக்ஷன். இங்கே 4-வே இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட் எடுத்தால் வந்து குந்தாப்பூர் வரும்.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு யூடர்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். மெயின் ரோட்டில் நடு சென்டரில் வந்து நின்று யூடர்ன் எடுக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ இது இப்போ டிராஃபிக் நம்ம தாண்டி வந்துட்டோம். இந்த டிராஃபிக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு கிளியர் ஆகாமல் இருக்கும். எல்லா பஸ்ஸும் ஒரே டைம் வந்து யூடர்ன் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் தட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ கொந்தாப்பூரில் இது வந்து ஜென்பேக். ஸோ உங்களுக்கு தெரியும், பில்டிங் தெரியுதான்னு தெரியல. கேமரா நான் வந்து ஷோல்டரில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஜென்பேக் கம்பெனி இங்கே இருக்கிறது. ஆப்போசிட்டில் பாருங்கள் டிராஃபிக்கை. எப்பயுமே இது வந்து டிராஃபிக் வர டைம் தான். ஸோ காலையில் இந்த சைட் டிராஃபிக்காக இருக்கும், ஈவினிங் இந்த சைட் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைக் நம்ம வந்து பிளான் பண்ணி வந்துடணும். ஸோ கொஞ்சம் ஃபியூ ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா லெஃப்ட் இறங்கி அண்டர் பிரிட்ஜ் போய் வரலாம். ஷார்ட்கட்ஸ் தெரியலன்னா இந்த பிரிட்ஜில் வந்தோன்னா நம்ம டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி தான் வர முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா வந்து கச்சிபோலி கொண்டாப்பூர் பிரிட்ஜ். ஸோ பிரிட்ஜு டிராஃபிக் யூஸ் பண்ணுறதுக்கு தான் பிரிட்ஜ் கட்டுறாங்க. ஆனால் அந்த பிரிட்ஜ்லேயே இப்போ டிராஃபிக்.
குந்தாப்பூர் அண்டர் பாஸ் ரீச் ஆகிறோம். ஸோ இது லெஃப்டில் போனால் ஹைடெக் சிட்டி மெயின் ரோட், பட் அதுவும் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி போகிறோம்னா லைக் குந்தாப்பூர் க்ராஸ் பண்ணி டிலைட்டி வழியாக நம்ம ஹைடெக் சிட்டி போகிறோம். ஸோ அது நான் இதில் வந்து அடிக்கடி வர்றதுனால ஸோ எனக்கு தெரியும் எந்த இடத்துல இந்த டைம் டிராஃபிக் அதிகம். பட் இப்பயும் வந்து இந்த பிரிட்ஜு தாண்டின டிராஃபிக் இருக்கும். ஸோ உங்கள் ரைட் சைட் பிரிவு தான் வந்து சரட் சிட்டி மால். ஸோ இது ஒரு பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாலில் வந்து என்னென்ன ஃப்ளோர்ஸில் என்னென்ன டைரக்ஷன்ஸ் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது Sorry to bother like it, but I'm not selling anything. Actually, if you're working professional, doing a small try, that's the reason we're talking to everybody. Tell me. So, just I did 30 seconds for the good post. No, I'm going for something. I'll just 30 seconds for the post. I'm just going. ஸோ அந்த டிராஃபிக்கை தாண்டி வந்தாச்சு. இங்கே லீ மெரிடியன் ஹோட்டல் வரைக்கும் அந்த டிராஃபிக் இருக்கும். நான் சொன்னல அந்த யூடர்ன். ஸோ அந்த யூடர்ன் தான் இங்கே மேஜர் ப்ராப்ளமே ஆகும். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லைக் ஒரு ஃப்ளைஓவர் வரும். அந்த ஃப்ளைஓவர் எடுத்திங்கன்னா லைக் ஓஆர்ஆர் அண்ட் யூ கேன் கோ ஃபார் பெங்களூர் சம்திங் அண்ட் நானக்ரம் கூட போகும். நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஏன் எடுக்கிறோம்னா இங்கே வந்து இது ஹைடெக் சிட்டியோட ஒன் ஆஃப் த என்ட்ரி பாயிண்ட். ஸோ இது எந்த ரோடுன்னு சொல்லுவாங்கன்னா டெலாய்ட்டி ரோட். ஸோ ஒய் டெலாய்ட்டி ரோடு இஸ் இங்கே ஸ்டார்டிங்கில் யூ கேன் சி த பிக் பில்டிங் டெலாய்ட்டி வரும். ஸோ அதிலிருந்து நம்ம ஹைடெக் சிட்டி ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த ஃப்ளைஓவர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து டிராஃபிக் எல்லாம் இங்கே டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2023 2024 டைம்லாம் வந்து இங்கே யாராவது இருந்தீங்களா அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். மார்னிங் சொல்கிறேன். இப்போ வந்து இது டிராஃபிக் ஃப்ரீ ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் லைக் சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. can't predict Hyderabad traffic now. ஒரு ஃப்ளைஓவர் வரும். ஸோ நம்ம ஃப்ளைஓவர் எடுக்க தேவையில்லை இப்போ. ஏன்னா லைக் ஃப்ளைஓவர் எடுத்தோம்னா எக்ஸிட் பாயிண்ட் ஆஃப் ஹைடெக் சிட்டி. ஸோ நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட் எடுத்து யூடர்ன் எடுத்தோம்னா ஐக்கியா ரோடு வரும். ஸோ லெஃப்ட் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஃப்ளைஓவர் எடுத்தோம்னா லைக் தேர் இஸ் நோ யூடர்னே இல்லை. அங்கே போய் திருப்பி அங்கேருந்து எக்ஸிட் பாயிண்ட்லேருந்து திரும்பி யூடர்ன் எடுத்துகிட்டு வரணும். என்ன சொல்கிறீங்க? ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸிட் பாயிண்டில் யூடர்ன் எடுக்கலாமா? அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஃப்ளைஓவர் எடுக்கலாம், ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஃப்ளைஓவர் ரைட் எடுக்கிறதுக்கே இவங்க விட மாட்டாங்களே. ஸோ இந்த ரவுண்டான வந்து ராய்துர்க் மெட்ரோ ரோட்லேருந்து டிராஃபிக் அதிகமாக வரும். அதே சமயம் ஐக்கியா ரோட்லேருந்து டிராஃபிக் வரும். ஸோ ஒரு ரவுண்டானா இருக்கிறதுனால அது இன்டர்செக்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் வந்து கீழே சரியான டிராஃபிக்காக இருக்குது. நம்ம ரைட் எடுத்துருவோம். ரைட்டுக்கே நான் வந்து கஷ்டப்படுறேன்.
வந்துச்சு. ரைட், இங்கே பார்த்தீங்களா யூட்டர்ன். அவன் பாங்க, அவன் லெஃப்டில் போக வேண்டியவன் பிரிட்ஜு முன்னாடியே நிற்கிறான். இந்த பஸ்காரம் பார்த்தீங்களா, எஸ்டிஎஸ், அவன் லெஃப்டில் எடுக்கணும். லெஃப்டில் எடுக்கிறதுக்கு அவன் ரைட்டு வந்து ரைட் ஏறி நின்று லெஃப்ட் எடுக்கலாம், ஃபுல் ரோடை பிளாக் பண்ணியிருக்கான். ஸோ அவனால தான் இப்போ ஃபுல் ரோட் பிளாக். காமன் சென்ஸே இல்லை. லெஃப்ட்லேயே போய் அவன் எடுக்கலாம்ல. அவனும் புது ஆள்லாம் இல்லை இங்கே போல. இங்கே ஏதோ ட்ராவல்ஸ் கம்பெனிக்கு ட்ராவல்ஸ் ஓட்டுறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு என்னன்னா எக்ஸிட் பாயிண்ட் தான் போகும். ஸோ வேறு எங்கேயும் யூட்டர்ன் இல்லை. எக்ஸிட் பாயிண்ட் போய் யூட்டர்ன் வரும். ஸோ எக்ஸிட் பாயிண்ட் எதுனா, ஸோ ஹைதராபாத்தில் எடுத்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கம்பெனி, ஒரு பேர் துர்கம் செரு பிரிட்ஜ். ஸோ துர்கம் செரு, ஸோ அந்த கேபிள் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து நைட்டில் கலர் லைக் ட்ரை கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீன், ரெட், எல்லோ, ப்ளூ. ஸோ அதுதான் வந்து இப்போ எக்ஸிட் பாயிண்ட். ஸோ அந்த சைடுலேருந்து ஜூப்ளி ஹில்ஸ் அங்கேருந்து வரவங்களுக்கு வந்து அது வந்து என்ட்ரி பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இது எக்ஸிட் பாயிண்ட். ஸோ நம்ம லெஃப்டில் போயிட்டு யூட்டர்ன் எடுப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த கேபிள் பிரிட்ஜ் வரும். ஸோ லெஃப்டில் போனால் இன்ஆர்பிட் மால் வரும். ஸோ லெஃப்ட் எடுக்கிறோம். ரைட் சைடு ஹெவி டிராஃபிக் இருக்கு போல். அப்போ எப்படி இருக்குங்க. ஸோ இந்த லெஃப்டில் இருக்கிறது தான் இன்ஆர்பிட் மால். ஸோ இது யூட்டர்ன் எடுத்தா திரும்பி அதே ரோடு, இது என்ட்ரி பாயிண்ட் ஐடிஜி கோஹினூர். ஸோ இங்கே இதை பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைதராபாத்தில் நீங்கள் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, லைக் பெயிண்டிங்ஸ், கல்ச்சர்ஸ். ஸோ அது நிறைய பிரிட்ஜஸில் பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஹியர் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹைடெக் சிட்டிலேயோ, ஸோ மெயின் சிட்டிஸ் இன் ஹைதராபாத் இந்த போஸ்டர்ஸ் கலாச்சாரம் இருக்காது. ஸோ போஸ்டர்ஸ் அடிக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் பேனர்ஸ் வைப்பாங்க. ஸோ போஸ்டர்ஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ரூல் இருக்குங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் போஸ்டர்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம், பட் போஸ்டர்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு பெஸ்ட் திங் இங்கே. ஸோ
அது ஒரு ரூல் இருக்குங்க. ஸோ சென்னையிலையும் அதே மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஐ திங்க் விஜய் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஆர்என்ஜி ஐடிசி கோஹினூர். ஸோ கோஹினூர் பண்ணோன்னா ஆர்என்ஜி ஐடி பார்க். ஏதோ சண்டை போடுறாங்க. அடிச்சு மல்லு கட்டாமல் இருந்தால் சரி. அப்படியே பேசிட்டு இருப்பாங்க, அடிச்சு மல்லு கட்டிடுவாங்க. இங்கெல்லாம் பேச்சே இல்லை, வீச்சு தான்ன்ற மாதிரி. ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்என்ஜி நெக்ஸ்ட் சிட்டி வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு கிரேட் ஐடி பார்க்ஸ். இது வந்து உள்ள நிறைய ஐடி கம்பெனிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் நெக்ஸ்ட் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் லாட் ஆஃப் இன்டீரியர் ஷாப்ஸ் பார்க்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பப் இருக்குது. நம்ம ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போய் ஹைடெக் சிட்டி என்ட்ரு ஆகிறோம். இங்கேருந்து பெரிய பிக் பில்டிங்ஸ் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து ஐடி கம்பெனிஸ் தான் இங்கே. இங்கேயும் ஹெவி டிராஃபிக் ஃப்ளாக் ஆகுது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் பஸ்ஸஸ் டிராஃபிக்கு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பெனி கேப்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ கம்பெனி கேப்ஸும் கம்பெனி என் டைம் ஆல்சோ. லெஃப்டில் பூந்து போயிடலாமா? லெஃப்ட் அடிச்சிட்டா. ஸோ இப்போது நம்ம லெஃப்ட் சைடில் தெரியுது வந்து சாத்வா நாலேஜ் பார்க்.
ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு அந்த சிக்னலில் ரைட் எடுக்கணும். லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக போனால் எக்ஸிட்டு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா ஓல்ட் சிட்டி, டோலி சவுக்கி, மெஹதிப்பட்டினம் வரும். ஸோ மெஹதிப்பட்டினம் இஸ் லைக் நம்ம சென்னை கம்பேர் பண்ணால் அது எப்படின்னா எதை மாதிரி சொல்லலாம், பெருங்குளத்தூர். ஸோ அவுட் சைட் ஸ்டேட்ஸ்லேருந்து வர பஸ் எல்லாம் வந்து அங்கே இறங்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி. ஸோ வில் சே லைக் பெருங்குளத்தூர் மாதிரின்னு சொல்லலாம் மெஹதிப்பட்டினம். ஸோ நம்ம இந்த இதில் யூடர்ன் எடுக்கிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஹைடெக் சிட்டி தான் காமிக்கிறேன். ஸோ ஹைடெக் சிட்டி எக்ஸிட் பாயிண்ட் போயிட்டோன்னா திருப்பி அங்கேருந்து மெஹதிப்பட்டினம் போனால் ஸோ அது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இதில் ரைட் சைடு யூடர்ன் எடுக்கிறோம். அண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது காமிக்கிறேன். ஸோ எல்லோரும் ட்ராகன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராகன் படத்தில் நம்ம ட்ராகன் சார் வந்து இன்டர்வியூக்கு லைக் இன்டர்வியூ முடிச்சுட்டு கம்பெனிக்கு போவாங்கள்ல. ஸோ அவங்க வந்து சென்னையில் வேலை செய்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் அது சென்னை இல்லை, அது வந்து அதில் லேட்ரல் வியூன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்த காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம எங்கே போகிறோம், இல்லை யூட்டன் எடுப்போம். ஸோ இங்கே வந்து நின்னோன்னா நமக்கு சார் ட்ராகன் சார் எங்கே இன்டர்வியூ போனாங்க, அது ஆக்சுவலி ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஃபே நிலோஃபர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் அந்த லேட்ரல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கஃபே நிலோஃபர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் அந்த லேட்ரல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்பெனி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. டி ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படத்தோட ஷார்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த டி ஒர்க்ஸ் பில்டிங் தெரியும், அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பில்டிங் தெரியும், இந்த பில்டிங் தெரியும். பட் இது நிலோஃபர். நான் வேணால் அதை சைடில் கிளிப் போடுறேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் போகிறோம். ஸோ லெஃப்ட் போய் நம்ம வந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஐடிசி கோஹினூர். ஸோ கோஹினூரில் லெஃப்ட் எடுத்து நம்ம திருப்பி அந்த என்ட்ரி பாயிண்டில் கனெக்ட் ஆகிறோம். ஸோ இங்கே தெரிகிறது வந்து ஒரு தெலுங்கானா இண்டஸ்ட்ரியல் லைக் தெலுங்கானா கவர்மெண்ட் கம்பெனி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊர்லேயும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே இதில் ரைட் சைட் பாருங்களேன், ஒரு ஃப்ளைட்டே நிறுத்தி வச்சுருக்காங்க, ஸ்பைஸ் ஜெட்டு. இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு, பட் இப்போ அபேண்டன் இந்த இடம். அது கரெக்டாக எங்கே இருக்குன்னா அந்த சாத்வா பார்க்குக்கு சென்ட்ரலில் இருக்குது. ஐ திங்க் கிங்ஃபிஷர், ஸ்பைஸ் இல்லை, கிங்ஃபிஷர். ஸோ மலர் சிட்டியை கிராஸ் பண்ணி நம்ம நேராக திருப்பி அந்த ஒரு இடத்துல யூடர்ன் லைக் ரைட் எடுக்க வேணான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கே வரேன்.
இந்த சிட்டி டெவலப் ஆகி 14 இயர்ஸ் தான் ஆகுது. ஏன் 14 இயர்ஸ் ஆகுதுன்னா 14 இயர்ஸ் முன்னாடி ஆந்திரா கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த எல்லா கம்பெனிஸும். ஸோ மேஜர் டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சிட்டியோட 3rd கேட் இது. ஆக்சுவலி இங்கே தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். பட் எந்த கம்பெனின்னு நான் சொல்லலை. ஸோ 3rd கேட் க்ராஸ் பண்ணால் அடுத்து 2nd கேட் வரும். ஸோ இந்த செகண்ட் கேட்டில் வந்து நார்மல் பப்ளிக்ஸ் என்ட்ரு ஆகலாம். பிகாஸ் தே ஹாவ் த ரெஸ்டாரண்ட். ஸோ இது ஒரு நாள் வீலாக் எடுத்து போடுறேன். ஸோ என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளே இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கேட்டில் வந்து எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் என்ட்ரு. ஸோ லைக் நான் என்ட்ரு ஆகலாம். நான் ஐடி கார்டோட நான் ஃபஸ்ட் கேட்டில் என்ட்ரு ஆகலாம். ஐடி கார்டு இல்லாமல் நான் செகண்ட் கேட்டில் என்ட்ரு ஆகலாம். ஸோ அதான் இங்கே ஸ்பெஷல். இங்கேயும் சரியான டிராஃபிக். இந்த டிராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே நமக்குலாம் டென்ஷன் ஆயிரும். ஒரு சில டைம்லாம் மூவே ஆகாது, அப்படியே நிற்கும். ஸோ கார்லலாம் வந்தோன்னா மூவ் ஆகிறதே கஷ்டம். நம்ம பைக்கில் வந்ததுனால நடுவில் பூந்து போயிடலான்னு நினைக்கிறேன். வழி கொடுத்தா பரவாயில்ல. சின்ன சின்ன கேப்பையும் அடைச்சிருவாங்க காரை கொண்டு வந்து நிறுத்தி. வரோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்கிறது தான் நெக்ஸ்ட் சிட்டியோட ஃபஸ்ட் கேட். ஸோ எம்ப்ளாயீஸ் ஒன்லி, இதுக்குள்ள எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் போக முடியும். இங்கே தான் நான் போவேன். இப்போது நம்ம ஒரு பிரிட்ஜு வந்து பார்த்திங்களா, அந்த பிரிட்ஜு இந்த டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதில் ஏறாமல் கீழே போய் லெஃப்ட்டு திரும்புகிறோம். ஸோ லெஃப்ட்டு திரும்பினா ஹோல் ஹைடெக் சிட்டியோட பியூட்டிஃபுல்னஸ் உங்களுக்கு தெரியும். இதுக்கு டிராஃபிக் விடணும் நம்மளை.
இந்த லெஃப்ட் எடுக்கிறோம். திருப்பி அதே பில்டிங் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். இதில் போய் யூடவுன் இருக்கும். நம்ம அப்போ போனோம் பார்த்தீங்களா, யூடர்ன் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த பில்டிங் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஸோ இது லெஃப்ட் டர்ன் எடுத்து திருப்பி அங்கே போய் இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும். ஆக்சுவலி நம்ம ஐக்கியா ரோடுக்கு போனோம், டிராஃபிக்கில் கன்ஃபியூஸ் ஆகி இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இங்கே இந்த ரோடும் அந்த ரோடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் பண்ணோம். டிராஃபிக்கில் ஸோ இந்த ரோடு வர்றதுக்கு பதிலாக அந்த ரோடு போயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக தான் இருக்கும், பட் ஒரே ஒரு அண்டர் பிரிட்ஜ் மட்டும் தான் இருக்கும். இங்கே டிராஃபிக், ஹெவி டிராஃபிக் இன்னைக்கு இந்த டைம். வண்டியே பூந்து பூந்து போகிறதுக்கு இடம் இல்லை இங்கே.
இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் இதோட எக்ஸிட்டில் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபுல்லாக ஹைடெக் சிட்டியோட ஏரியா நம்ம இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நிறைய பிளேசஸ் கவர் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ஹைதராபாத்தில் போடுறேன். நம்ம இப்போ எக்ஸிட் போகிறோம். ஸோ இந்த ரோட்டில் வந்து நமக்கு இந்த கேலக்ஸி பில்டிங், அதுக்கப்புறம் வந்து இது ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது. அது தாண்டிங்கன்னா வந்து ஸ்கை வியூன்னு ஒரு லைக் ஐடி பார்க் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறையா ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஸ்கை வியூ வந்து பில்டர் நேம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற அந்த நாலேஜ் பார்க்கு, ஸ்கை வியூ, ஆரஞ்சு ஸ்பேஸ், இதெல்லாம் இப்போ வந்து பில்டர் நேம். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து பெரிய பெரிய பில்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் மீனாட்சி, சாத்வா நாலேஜ், ஸோ அதுதான் வந்து பில்டர்ஸ், இங்கே பிக் பில்டர்ஸ். இங்கே வந்து இதில் யூட்டர்ன் எடுப்போம். ஸோ யூட்டர்ன் எடுத்தோம்னா நம்ம எக்ஸிட் ஆன டிலைட்டில் போய் ஜாயின் ஆகும். ஸோ வந்த இடத்துக்கே ஜாயின் ஆனதுனால ஸோ வீடியோ அதோட எண்ட் ஆகுது. ஸோ ஹைடெக் சிட்டியோட நைட் வியூ ஒரு நாள் போடுறேன். ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஆம்பியன்ஸாக இருக்கும். பில்டிங்ஸோட லைட்னிங்ஸு, ஏரியாவே நல்லா ஒரு யூஎஸ் ரோட்டில் போன மாதிரி இருக்கும். ஸோ அது டிராஃபிக் இல்லாத டைம் நான் வந்து அந்த வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ டிராஃபிக்கோடு பார்த்தீங்கன்னா வந்து லைக் சவுண்டு எல்லாமே இருக்கும். ஸோ டிராஃபிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு நாள் போடுறேன். ஸோ நீங்களாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து அதை போடுறேன். ஸோ இங்கே இதுதான் ஃபைனல் யூட்டர்ன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தால் கச்சிபவுலி, ஸ்ட்ரைட்டாகவே போய் லெஃப்ட் எடுத்தால் மெஹதிப்பட்டினம் ரோட். நம்ம இதில் யூட்டர்ன் எடுக்க போகிறோம். இந்த யூட்டர்ன் தான் வந்து ராய்துர்க் மெட்ரோவிலேருந்து டிராஃபிக்காக இருக்கும். ஸோ யூட்டர்னால் சில இடத்துல டிராஃபிக் ஈஸியாகவே, யூட்டர்னால் சில இடத்துல டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகும். என்ன சொல்கிறது? ஸோ இதில் லெஃப்ட் எடுத்தால் அகைன் டிலைட் வருது. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஹைடெக் சிட்டியோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ அங்கேயே எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ என்ன பிளேசஸ் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.